ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸசைஸ் 9.3 கொஸ்டின் நம்பர் 19 பார்க்க போகிறோம். The volume of a spherical balloon being inflated changes at a constant rate if initially its radius is 3 unit, after 3 seconds it is 6 unit. Find the radius of the balloon after t seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல வால்யூம் ஆஃப் த பலூனோட சேஞ்சஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல இருந்ததுன்னா பிகினிங்ல அந்த பலூனோட ரேடியஸ் வந்து 3 யூனிட் இருந்தது. ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் டைம் வந்து 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே பலூனோட ரேடியஸ் வந்து 6 யூனிட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு, 6 ஆயிடுச்சு. அதாவது இது வந்து இனிஷியலா பலூன் இருந்த ரேடியஸ், இப்போ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த பலூனோட ரேடியஸ் வந்து 6 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இனிஷியல் அப்படின்னா டைமிங் 0ன்னு வச்சுக்கணும் நம்ம. அப்ப t 0வா இருக்கும்போது ரேடியஸ் 3 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து 3 செகண்ட்ஸ் ஆகும்போது அதோட ரேடியஸ் வந்து 6 ஆயிருக்கு அப்படின்றது கொஸ்டின்ல மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ டைமிங்கை வந்து t செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டீயை வந்து டீனே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து என்ன வரும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் த பலூன் வந்து வால்யூம் ஆஃப் த பலூன் அப்படின்றது பலூன் வந்து ஒரு ஸ்பியரோட ஷேப், அவங்களோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருந்தது. அப்போ அதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஸோ இதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே, இதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால வால்யூம்ன்றதுனால டிவி வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங்ன்றதுனால பை டிடி. கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நான் கேன்னு எடுத்திருக்கேன், கே வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்க போகுது. இப்போ இந்த வீக்கு பதிலாக வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்ளை பண்ணோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3 πr³ உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வீக்கு பதிலாக d by dt ஆஃப் இந்த v எடுத்துட்டு 4/3 πr³ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் k இருக்கு. இப்போ இந்த 4/3 πr³ டிஃபரன்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட், ஸோ இதில் இருக்க இந்த 4/3யும் பையும் அப்படியே வச்சுக்கோங்க. 4/3 π அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்க r³ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஏன்னா அது மட்டும் தான் நம்மளோட வேரியபிள். வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண போறீங்க. r³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3r² அப்படின்னு வரும். திருப்பி r டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல, r டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dr by dt அப்படின்றது கிடைக்கும், which is equal to k. k வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம், நான் டிஃபரன்ஷியேஷன் இந்த பக்கம் மட்டும் தான் இருக்கு, அந்த பக்கம் இல்லை. இங்க இருக்கிற 3யும் இங்க இருக்க 3யும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு 4 ஒரு பை ஒரு r² இருக்கு, dr by dtன்னு இருக்கு. dr இங்க வச்சுக்கலாம், ஏன்னா r ஓட வேரியபிள்ஸ் இங்க இருக்கு. dt அந்த பக்கம் அமைச்சிடலாம், k டைம்ஸ் dt அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ r எல்லாம் ஒரு பக்கம், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அதர் சைடும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம் இப்போ. ஸோ இன்டெகிரேட் போத் சைட், ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் இதுல வந்து 4ம் பையும் கான்ஸ்டன்ட், நம்ம அவங்கள வெளியில வச்சுட்டு r² வித் ரெஸ்பெக்ட் டு r டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இங்க கூட k வந்து கான்ஸ்டன்ட் தான், வெளியே வச்சுட்டு dt மட்டும் இன்டெகிரேட் பண்ணா போதும். ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 4π அப்படியே தான் இருக்கும். r² பண்ணும்போது r³/3 அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ இதை எழுதிக்கலாம். இங்க k அப்படியே தான் இருக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் dt பண்ணா ஒரு t வரும், பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இதுதான் முக்கியமான ஈக்குவேஷன். இப்போ இதுல தான் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணி எல்லா வேரியபிள்ஸையும் ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ல இப்போ முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, t is equal to 0வா இருந்தா r is equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ நம்ம t is equal to 0வா இருந்தா r is equal to 3. இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 0, எங்கெல்லாம் r இருக்கோ அங்கெல்லாம் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்க இருக்கிற 4ம் பையும், பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாதீங்க, நான் எல்லா பக்கமும் பை வரும், அதை நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். r³ இருக்கு, rக்கு பதிலாக இங்க 3 இல்லையா, அப்போ 3³/3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க k டைம்ஸ் tக்கு பதிலாக 0 போடணும், இங்க பக்கத்துல பிளஸ் c அப்படின்றது இருக்கு. 3ஐ கியூப் பண்ணும்போது நமக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். 4π மல்டிபிள் பை 27/3 ஈக்குவல் டு c தான், ஏன்னா 0 into anything 0ன்னு வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். ஸோ 9 4s are 36π அப்படின்னு கிடைக்குது. இதுதான் c யோட வேல்யூ. c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, t is equal to 3 இருக்கும்போது r ஓட வேல்யூ 6ன்னு கொடுத்தாங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. now t is equal to 3யும் r is equal to 6ஐயும் சப்ஸ்டிட் பண்ண போறோம் இதே ஈக்குவேஷன்ல. 4π அப்படியே தான் இருக்கும், r³ போடணும், r வந்து இங்க 6 இருக்கு, அப்போ 6³/3 ஈக்குவல் டு k டைம்ஸ் tக்கு பதிலாக இங்க 3 கொடுத்துருக்காங்க, அங்க 3 போட்டுட்டு பிளஸ் c அப்படின்றத எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். 6³ அப்படின்றது வந்து 216, 4π 216/3ன்னு கிடைச்சிருக்கும். இங்க வந்து 3யும் kயும் மல்டிபிள் பண்ணா 3k பிளஸ் இந்த cக்கு பதிலாக நம்ம இங்க ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 36π, அதை நம்ம இங்க எழுதிக்கலாம் 36πன்னு.
3யும் 216 கேன்சல் பண்ணா 72. 72 4s are 288. இங்க ஒரு பை இருக்கு. இந்த பக்கம் இருக்க பிளஸ் 36 பை அந்த பக்கம் வந்தா மைனஸ் 36 பை அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இவங்களை மைனஸ் பண்ணிடலாம். 252 பைன்னு வருது. இங்க மல்டிபிள் இருக்க 3 இங்க வந்தா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும், which is equal to k. 3 டேபிள்ல 252 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 8s are 24, பேலன்ஸ் 1 4. 84 பை. இதான் நம்மளோட கேயோட வேல்யூ. ஸோ சியும் கண்டுபிடிச்சாச்சு, கேயும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா ஆஃப்டர் t செகண்ட்ஸ் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்ஸ்டியூட் நம்மளோட சி கே வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன்ல கேக்கு பதிலாகவும் சிக்கு பதிலாகவும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கு? 4 பை ஆர் கியூப் பை 3 இருக்கீங்க, விச் இஸ் ஈக்குவல் டு கே. கேக்கு பதிலாக நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 84 பை. ஸோ 84 பை பக்கத்துல டி போட்டுடலாம். பிளஸ் சி அப்படின்றது இருக்கு. சிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா 36 பைன்னு கிடைச்சது. அதனால இங்க 36 பை அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆரோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, இப்போ இவங்க 2 பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 2 பேர்கிட்டமே பை காமனா இருக்கு, மோரோவர் 4ம் காமனா இருக்கு. 4 பையை நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க பேலன்ஸ் வந்து 21 இருக்கும். ஏன்னா 84 இருக்குல்ல, 4 into 21 தான் 84 வரும். டி பிளஸ் இங்க வந்து 9 இருக்கும், ஏன்னா பை வெளியே போயிடுச்சு. ஸோ இங்க வந்து 4 பை ஆர் கியூபும் பை 3யும் இருந்தது. இங்க இருக்கிற 4 பையும் இங்க இருக்க 4 பை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருக்கிற 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்ப 3 டைம்ஸ் 21t பிளஸ் 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து கியூப். இங்க இருக்கிற கியூபை வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? கியூப் ரூட் ஆயிடும். ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 3 உள்ள மல்டிபிள் பண்ணியிருந்தோம்னா 63t பிளஸ் 27 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க இருக்கிற கியூப் அங்க போகும்போது கியூப் ரூட் ஆகும். அதை வந்து நம்ம பவர்ல 1/3 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆரோட வேல்யூ வென் டி செகண்ட்ஸ்ல. டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ரேடியஸ் எப்படி இருக்கும்னு கேட்டாங்களா, நம்ம ரேடியஸ் வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். Therefore, the radius of the balloon after t second is 63t plus 27 the whole power 1/3 எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.